வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான அறிவிப்பை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, திருச்சி மாவட்ட வருவாய்த்துறையிலிருந்து வந்திருக்கிற கிராம உதவியாளர் வேலைக்கான அறிவிப்பு இது. சரி, நீங்க ஒரு புதுசா அரசு வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராம உதவியாளர், அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு வந்திருக்க அறிவிப்பை பத்தி தான் பேச போறோம். ஆமாங்க, இது ஒரு நேரடி நியமனம், அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். திருச்சி மாவட்டம் முழுக்க மொத்தம் 94 காலியிடங்கள் நிரப்ப போறாங்க. ஓ, 94 இடங்களா? இது நல்ல நம்பர் தான். எந்தெந்த தாலுகால அதிகமா இருக்கு? முக்கியமா பாத்தீங்கன்னா லால்குடியில ஒரு 22 இடங்கள், அப்புறம் ஸ்ரீரங்கம், துறையூர் இது ரெண்டுலயும் தலா 18 இடங்கள் இருக்கு. இது கொஞ்சம் அதிகம். சரி சரி. அது மட்டும் இல்லாம தொட்டியம்ல 6, மருங்காபுரியில 7, மணப்பாறையில 6, மண்ணச்சநல்லூர்ல 8, முசிறியில 9 இப்படி மற்ற தாலுகாக்களையும் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப மாவட்டம் முழுக்க பரவலா வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதுக்கு அப்ளை பண்ண என்ன படிச்சிருக்கணும்? தகுதி என்ன வேணும்? ரொம்ப சிம்பிளா இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த நோட்டிபிகேஷன்ல. ஆமா, ரொம்ப சிம்பிள் தான். 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். என்னது அது? தமிழ் மொழி நல்லா எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கிராம அளவுல வேலை பார்க்கும்போது மக்கள்கிட்ட பேசுறதுக்கும் ரெக்கார்ட்ஸ் பார்க்கறதுக்கும் தமிழ் அறிவு அவசியம் தேவைப்படும் இல்லையா? ஆமா ஆமா, அது சரிதான். கிராமத்துல வேலைன்னா தமிழ் ரொம்ப முக்கியம். வயசு வரம்பு பத்தி சொல்லுங்களேன். ஜூலை 1, 2025 வச்சு கணக்கிடணும்னு போட்டிருக்கு. ஆமாம், பொதுப்பிரிவுல வரவங்களுக்கு, அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு 21 வயசுல இருந்து 32 வயசுக்குள்ள இருக்கணும். சரி, மத்த பிரிவினருக்கு? பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி இடஒதுக்கீட்டு பிரிவுகள்ல வர்றவங்களுக்கு 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓ, 37 வரைக்குமா? பரவாயில்லையே. அது மட்டும் இல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னும் கொஞ்சம் தளர்வு இருக்கு. அவங்க 42 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம். இது நல்ல விஷயம். நிறைய பேருக்கு இது ஒரு வாய்ப்பா அமையும். சரி, சம்பளம் எந்த அளவுக்கு இருக்கும்? சம்பளம் நம்ம தமிழ்நாடு அரசோட 7வது ஊதிய குழுப்படி ஆரம்ப சம்பளம் மாசம் 11,100 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 35,100 ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஓகே, ஒரு தொடக்க நிலை அரசு வேலைக்கு இது ஒரு டீசென்டான சம்பளம் தான். கண்டிப்பா, அனுபவம் ஏற ஏற சம்பளமும் உயரும். இப்ப முக்கியமான கேள்வி, செலக்ஷன் எப்படி நடக்கும்? தேர்வு முறை 10ஆம் வகுப்பு தகுதியின் உடனே போட்டி பயங்கரமா இருக்குமே. நிச்சயமா போட்டி இருக்கும். இதுக்கு 2 கட்டமா தேர்வு இருக்கும். ஒன்னு எழுத்துத்திறன் தேர்வு. இதுல பெருசா ஒண்ணும் இல்ல, தமிழ் படிக்கவும் எழுதவும் தெரியுதான்னு சோதிப்பாங்க. சரி, படிச்சு காட்ட சொல்லுவாங்க, எழுத சொல்லுவாங்க, அப்படிதானே? ஆமாம், பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும். 2வது கட்டம் தான் ரொம்ப முக்கியம். அது நேர்முக தேர்வு, அதாவது இன்டர்வியூ. ஓ, இன்டர்வியூவும் இருக்கா? ஆமா, இந்த 2ல நீங்க எப்படி பண்றீங்களோ அதை வச்சுதான் ஃபைனல் செலக்ஷன் இருக்கும். வெறும் படிப்பு மட்டும் இல்லாம இன்டர்வியூல தான் நீங்க மத்தவங்களை விட எப்படி திறமையா இருக்கீங்கன்னு காட்ட முடியும். புரியுது. அப்போ இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்? அந்த பிடிஎஃப் லிங்க் பத்தி சொன்னீங்களே. ஆமா, அந்த குறிப்பிட்ட வெப்சைட்ல, அதாவது நோட்டிபிகேஷன் பிடிஎஃப்லயே விண்ணப்ப படிவம் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து எல்லா விவரங்களையும் சரியா பூர்த்தி செய்யணும். சரி, பூர்த்தி செஞ்சுட்டு அது கூட தேவையான சர்டிபிகேட்ஸ், அதாவது உங்க படிப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வயசுக்கான ஆதாரம், இது எல்லாத்தோட நகல்களையும் இணைக்கணும். இணைச்சு உங்க தாலுகா ஆபீஸ்க்கு நேரடியாவோ இல்ல ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்லயும் அனுப்பணும். ஓகே, தாலுகா ஆபீஸ்க்கு அனுப்பணும். கடைசி தேதி என்னைக்கு? அது ரொம்ப முக்கியம். கடைசி தேதி அக்டோபர் 13, 2025. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வர்ற அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா, அக்டோபர் 13, 2025க்குள்ள அப்ளிகேஷன் தாலுகா ஆபீஸ் போயிடணும். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா, கூடுதல் விவரம் தேவைப்பட்டா, திருச்சி மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளம் இருக்கு இல்லையா, திருச்சிராப்பள்ளி.nic.in, அந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம். முழு அறிவிப்பும் அங்க கிடைக்கும். சரிங்க, ரொம்ப நன்றி. இந்த விவரங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அதாவது 10ஆம் வகுப்பு, தமிழ் அறிவு மாதிரி அடிப்படை தகுதிகள் இருந்தாலும் இன்டர்வியூல ஜெயிக்கிறது முக்கியம்னு தெரியுது. ஆமா, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு படிப்பில்லாம வேற என்ன மாதிரி விஷயங்கள், அதாவது உள்ளூர் பத்தின அறிவு, மக்களோட பழகுற விதம், இல்ல வேற ஏதாவது அனுபவம், எது இன்டர்வியூல உங்களை தனிச்சு காட்ட உதவும்னு நினைக்கிறீங்க? இது உங்க அப்ளிகேஷனை இன்னும் வலுவாக்க ஹெல்ப் பண்ணும் இல்லையா? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. வணக்கம். உங்களுடைய இந்த வார தகவல்களை வச்சு ஒரு ஆழ்ந்த பார்வை செலுத்த போறோம். வாங்க. நீங்க கொடுத்த பல குறிப்புகள் இருக்கு. கரூர்ல நடந்த ஒரு சோகம், சில அரசியல் ரீதியான எதிர்வினைகள், அப்புறம் சர்வதேச செய்திகள்னு இதுல முக்கியமா என்ன இருக்குன்னு அலசி பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா. வெறும் செய்தியா பார்க்காம
அந்த தகவல்களுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் அதோட தாக்கம் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறது தான் இந்த ஆழமான பார்வையின் நோக்கம் இல்லையா? சரிதான். சரி, நேரடியா விஷயத்துக்கு போவோம் அப்போ. முதல்ல அந்த கரூர் சம்பவம் பத்தி பேசலாம். மனத ரொம்பவே பாதிக்கிற விஷயம் அது. தாந்தோன்றிமலை ஏமூர் புதூரைச் சேர்ந்த பிரியதர்ஷினி, அவங்க பொண்ணு தரணிகா. 14 வயசு பொண்ணு. ஆமா, நடிகர் விஜய் கலந்துகிட்ட அந்த கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, அதே ஊரைச் சேர்ந்த இன்னும் 3 பேர், மொத்தமா 5 பேர் ஒரே நாள்ல அந்த கிராமமே சோகத்துல மூழ்கிருக்கு. ரொம்ப ரொம்ப வருத்தமான நிகழ்வு. குறிப்பா நீங்க அந்த வாய்ஸ் மெசேஜ பத்தி படிச்சிருப்பீங்க. பிரியதர்ஷினி இறக்கறதுக்கு முன்னாடி அவங்க கணவருக்கு அனுப்பினது. ஆமா ஆமா. கூட்டம் அதிகமா இருக்கு, விஜய் வந்ததும் பாத்துட்டு வரோம், நீங்க போய் சாப்பிடுங்க மாமா, இங்க டவர் கிடைக்கவே இல்லைன்னு சொன்னதா தகவல் வருது. இது அந்த நேரத்துல அவங்க இருந்த சூழல்ல பதற்றத்தை காட்டுது. நிச்சயமா அந்த கடைசி நேர உரையாடல் கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இது தனிப்பட்ட சோகங்கிறத தாண்டி இதுல சில முக்கியமான கேள்விகள் வருது பாருங்க. இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியா இருந்ததா? அதுதான் பெரிய கேள்வி. கூட்ட நெரிசலை சமாளிக்க என்ன மாதிரி திட்டமிடல் இருந்துச்சு? இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அதுவும் சக்திவேல், பிரியதர்ஷினியோட கணவர், கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி இன்னொரு மகளையும் இழந்திருக்காருங்கிற தகவல் படிக்கும்போது அந்த குடும்பத்தோட வலி கற்பனையே செய்ய முடியல. இந்த தனி மனித துயரத்துக்கு யார் பொறுப்பு ஏத்துக்கிறது? இது முக்கியமான கேள்வி. இதுக்கு எதிர்வினையா சில விஷயங்கள் நடந்திருக்கு. முதலமைச்சர் இனிமே பொது நிகழ்ச்சிகளுக்கு விதிமுறைகள் வகுக்கப்படும் சொல்லியிருக்கார். ஆமா, அது தேவையான ஒண்ணுதான். ஆனா பல சமயம் இப்படி ஒரு துயரம் நடந்த பிறகுதான் நம்ம விதிகள் பத்தி பேசுறோம். இது தொடராம இருக்கணும்னா இந்த விதிகள் கடுமையா சரியா நடைமுறைப்படுத்தப்படணும். அதுதான் முக்கியம். கரெக்ட். அதே சமயம் இதுல சில அரசியல் பார்வைகளும் இருக்கு இல்லையா? முதல்வர் இது தொடர்பாக ஒரு போட்டோஷூட் வீடியோ வெளியிட்டதா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செஞ்சிருக்கிறதா ஒரு குறிப்பு இருக்கு. அப்புறம் பாஜக தலைமையிலான கூட்டணி கூட இதுக்கு ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்காங்கன்னு தகவல் வருது. நாங்க இந்த தகவல்களை அப்படியே உங்களுக்கு தரோம், எந்த பக்கமும் சாராம சொல்றோம். ஆமா, அது முக்கியம். இதுல அரசியல் கோணங்களை தாண்டி நிர்வாக ரீதியான பொறுப்பு, அதாவது அக்கௌண்டபிலிட்டி பத்தியும் விவாதம் வருது. பிரதேச செய்திகளுக்கு போலாம். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹுவோட சந்திப்புக்கு பிறகு காசா போர் நிறுத்தத்துக்கான ட்ரம்போட திட்டத்தை இஸ்ரேல் ஏத்துக்கிட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஆமா, இது பல முயற்சிகளுக்கு பிறகு வந்திருக்கிற ஒரு செய்தியா பார்க்கப்படுது. ஆனா இதோட உண்மையான தாக்கம், அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு பொறுத்துதான் பார்க்கணும். கண்டிப்பா. இன்னொரு பக்கம் லண்டன்ல நடந்த ஒரு சம்பவம். மகாத்மா காந்தியோட சிலை சேதப்படுத்தப்பட்டிருக்கு. ஆமா, டேவி ஸ்டாக் சதுக்கத்துல காந்தி மோடி இந்திய பயங்கரவாதிகள்னு எழுதி வச்சிருக்காங்க. இதுவும் காந்தி பிறந்த நாள் நெருங்குற நேரத்துல நடந்திருக்கு. இதுக்கு நிறைய கண்டனங்கள் வந்திருக்கு. இது வெறுமன ஒரு சிலை உடைப்பு இல்லையே. இல்லவே இல்ல. இது கருத்து மோதல்கள், அப்புறம் வரலாற்று பார்வைகள் சில சமயம் எவ்வளவு தீவிரமா போகுதுங்கிறதோட ஒரு அடையாளம் மாதிரி. எப்படி சொல்றது, இது ஒரு விதமான வெறுப்பு அரசியல் வெளிப்பாடு. பாதுகாப்பு, சகிப்புத்தன்மை பத்தின கேள்விகளை எழுப்புது. பொதுவெளியில நம்ம கருத்து வேறுபாடுகளை எப்படி நாகரிகமா வெளிப்படுத்துறோம், வரலாற்று நபர்களை எப்படி அணுகுறோம், இதெல்லாம் யோசிக்க வைக்குது. சரிதான். இப்போ உள்நாட்டு செய்திகள்ல கோவையில நடந்த ஒரு வழக்கு பத்தி பார்க்கலாம். 13 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்ச ஒரு முதியவருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க போக்சோ நீதிமன்றம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. ஒரு வகையில நீதி கிடைச்சிருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வருது. ஆனா இந்த மாதிரி குற்றங்கள் ஏன் நடக்குது, அதோட மூல காரணங்கள் என்னங்கிற சிந்தனையும் இது தூண்டுது. ஆமா, அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவு போட்டிருக்காங்க. சரி, இறுதியா உங்க குறிப்புகள்ல பாஜக மூத்த தலைவர் விஜய்குமார் மல்ஹோத்ரா மறைவு செய்தியும் இருக்கு. ஆமா, 93 வயசுல காலமாயிருக்காரு. 5 முறை எம்பியா இருந்திருக்காரு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கையே தேர்தல்ல தோற்கடிச்சவர்னு சொல்றாங்க. ஒரு நீண்ட அரசியல் பயணம் அவருடையது. சரி, அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள்ல கரூர்ல நடந்த ஒரு துயரமான உள்ளூர் சம்பவத்துல ஆரம்பிச்சோம். அதோட அரசியல் நிர்வாக பரிமாணங்கள் பத்தி கொஞ்சம் பேசணும். அப்புறம் சர்வதேச அளவுல போர் நிறுத்தம் பத்தின ஒரு தகவல், லண்டன்ல நடந்த ஒரு குறியீடு தாக்குதல், உள்நாட்டுல ஒரு முக்கிய தீர்ப்பு, அப்புறம் வானிலை, தங்கம் விலை உயர்வு, விளையாட்டு செய்திகள்னு பலதரப்பட்ட விஷயங்களை தொட்டு பார்த்திருக்கோம். ஆமா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமான கேள்வியை எழுப்புது இல்லையா? இப்போ அந்த கரூர் கூட்ட நெரிசல் பத்தி யோசிச்சா உயிரிழப்புகளுக்கு யாருடைய பொறுப்பு அதிகம்? ஏற்பாட்டாளர்களா, அரசாங்கமா, இல்ல தனிநபர்களோட கவனக்குறைவா? ஆமா, இது ஒரு சிக்கலான கேள்வி. அதே மாதிரி லண்டன் சம்பவம், கருத்து சுதந்திரங்கிறது பொது சொத்துக்களை சேதப்படுத்துற வரைக்கும் போகுமா? அது எந்த வகையில நியாயம்? ரொம்ப சரி. இந்த நிகழ்வுகள் பத்தின சிந்தனைகளை நீங்க தொடரலாம். வெறும் செய்தியா கடந்து போகாம
இதுக்கு பின்னாடி இருக்கிற சமூக அரசியல் காரணிகளை யோசிக்கிறதுக்கு இந்த ஆழ்ந்த பார்வை உங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருந்திருக்கும் நம்புறோம். நிச்சயமா. அடுத்த ஆழ்ந்த பார்வையில் சந்திப்போம். நன்றி.